வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சிறு பிள்ளைங்களோட தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்கறது, சிறு பிள்ளைகளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் தாய் தகப்பனுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க, ஒருவேளை தாத்தா பாட்டியோட பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சில ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதுக்குள்ளே வரும், பிள்ளைங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு. இதில் என்ன விதமான தன்னம்பிக்கையை வளர்க்கும் போது நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த விதமான தன்னம்பிக்கையை தானே செய்யும் பொழுது அதில் அது தவறு இல்லாமல் பிழைகளை தாண்டி செம்மைப்படுத்தப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 எபிசோடு நிச்சயமாக பேசணுமான இதில் சில தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் 6 அல்லது 7 வயதுலேருந்து எடுக்க முடியும். ஒரு 5 வயசு வரைக்கும் கிண்டர் கார்டன் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் வேணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மனசில் வாங்க வேண்டியது, ஒரு லேட் சைல்ட்ஹுட் வர வரைக்கும், ஒரு 10 வயது நிரம்புற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் இருக்கணும். நம்ம தகப்பனார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதான ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் என்ன, வேறு ஏதான ரைட்டிங் ஒர்க் இருந்தாலும் நம்மளை கோடு பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி எழுத வைப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் எந்த பாடத்தையும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கக்கூடாது. இந்த எல்லா பாடங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியணும். அப்போ என்ன செய்யணும், மனம் ஒருமுகப்படுத்தும் பொழுது மட்டுமே படிக்க வேணும். அப்படி இல்லை விளையாட்டு பராக்கா இருக்கு, அப்புறம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு போகிற முடியும் போதும் இல்லாது போனால் பிள்ளைங்களுக்கு கவனம் ரொம்ப சிதறுதலாக இருக்குது. அது ஒரு ஃபோக்கஸிங் இல்லாமல் இப்போ பார்த்தாலும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பரபரப்பு தன்மையை குறைச்ச பிறகு தான் அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதோ இல்லை வேறு எதான எழுத சொல்லுறதோ இன்னும் எதான ட்ராயிங் போடுறதோ அதெல்லாம் நம்ம செய்ய சொல்ல முடியும். அதனால பரபரப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ராயிங் போடுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏதான ஒரு வரைதல், ஒரு சிங்கமோ ஒரு உயிரினங்களை பற்றி வரைகிறதுக்கோ இல்லை ஒரு பூ, ஒரு ஃப்ளவர், ஒரு மரம், இல்லாட்டி போனால் ஒரு குச்சி, ஏதாவது ஒரு அவங்களுக்கு எது எளிமையாக வரைய தெரியும். ஆனால் வரைய தெரியும் பொழுதே அது சரியான உருவத்தில் வரணும். அது எந்த மாதிரி இருக்குது, நம்ம ஒரு படம் காட்டிட்டு கூட அந்த படம் போல் வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு எறும்பு படம் ஒன்று இருக்கும், ஜூம் பண்ணினது பெருசாக ஒன்று தெரியும். இந்த ஸ்டிக்கர் மேட்சஸ்லாம் காமிக்கும்பொழுது அவ்வளோ பெரிய எறும்பு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அது நம்ம சாதாரண தினமும் தரையில் பார்க்குறோமே, ஒரு குட்டி எறும்பு தான். அதனுடைய உருவம் பன்மடங்கு பெருக்கப்படுத்தி அதை ஒரு ஃபோட்டோவாக காட்டியிருப்பாங்க. அதுபோல் ஊர்வனை, பரப்பனை அப்படின்னு சொன்னால் அந்த பரப்பனையிலோ ஊர்வனையில் அந்த எறும்பை காட்டுவாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம், எறும்புன்னா எவ்வளோ பெருசு, சின்னதாக துளி கொண்டு போகும் அவ்வளோதான். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு ஃபோட்டோவில் பெருசு பண்ணி பார்க்குறோம். அதுபோல் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு எந்த உருவம் வரைகிறாங்களோ அந்த உருவத்தை தெளிவாக அதனோட டீட்டெயில்ஸ்லாம் குறைபாடு இல்லாமல் இருக்குதா வரைகிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தினா அந்த எல்லா விவரங்களையும் டீட்டெயில்ஸ் முழுக்க அவங்க மனசில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத உறுதி செய்கிற மாதிரி அவங்களோட வரைதல் இருக்கணும். அப்போ அந்த வரைதல் இருந்தால் அத்தனை நுணுக்கங்களை தர வேண்டும் என்கிறது இயல்பாகவே பிள்ளைங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். முதல்ல அது மனசில் பதிஞ்சிடும். அப்படி பதிஞ்சுடுத்தோன்னா எல்லா செய்திகளையுமே இப்படி தான் நம்ம முழு விளக்கத்தோடு சொல்லணும். டீட்டெயில்ஸ் ஆட் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அவர் ஆன்சர்ஸ் ஐதர் பை drawing or by communicating by writing or communicating by oral. எப்படி வெர்பாட்டிமாக சொல்கிறதா இருந்தாலும் வெர்பாட்டிமாக எழுதுறதா இருந்தாலும் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கணும். இதுக்கு நம்ம 2 விஷயத்தில் பிள்ளைங்களை பழக்கப்படுத்த முடியும். ஒரு சில ஃபோட்டோஸ், ஒரு சின்ன சின்ன படம் எல்லாம் இருக்கும்ல, படம் பார்த்து கதை சொல் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். அது என்ன செய்யலாம்னா, நிறைய மேட்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு படம் வாங்கிட்டு இதில் நீ என்னெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல்ல ஒரு 10 ஃபிகர் இருக்குன்னு வைங்களேன், 10 ஃபிகரையும் அது என்னது அப்படின்னு சொன்னால் தெரியும். அதுக்கு அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், பேர் தெரியும்னா அதெல்லாம் சொல்ல வைக்கலாம், முதல் விஷயம். அப்புறம் ஒரு இன் டீட்டெயில் யூ ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப், கோ டீப் இன்டு இட் அப்படின்னு சொன்னால் ஒரு பிக்சர்லேயும் என்ன டீட்டெயில் இருக்குது, என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். இது என்ன செய்யும்னு கேட்டால் சிறப்பான ஒரு கூர்ந்து நோக்குதல் என்கின்ற ஒரு பழக்கத்தை அவங்கள்ட்ட அது ஏற்படுத்தும். இந்த கூர்ந்து நோக்குதல் என்பது கூர்ந்து கவனித்தல் என்ற
அடுத்த ஸ்டேஜுக்கு அது உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் என்ன செய்யும்னா, எந்த ஒரு சாமான காமிச்சாலும், எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது என்ன பண்ணணும், அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற எல்லா செய்திகளையும் நாம் கவனித்து என்ன மனதில் இருத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அது அப்படி புரிஞ்ச வச்சாதான் அது வந்து நாளடைவில் அதுவே ஒரு பழக்கமாக மாறும். இதனால் என்ன கிடைக்கும்னா, அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மேலும் மேலும் உறுதிப்படுத்துறதுக்கும், மேலும் மேலும் அதை வளப்படுத்துறதுக்கும் அது பயனாகும். உறுதிப்படுத்துதல் வேறு, வளப்படுத்துதல் வேறு. இருக்கிறதே ஸ்ட்ரெங்தன் பண்ணால் அது உறுதிப்படுத்துதல், அதை மேலும் மேலும் விரிவாக்கினால் அது வளப்படுத்துதல், வளமையாக்குதல். அதை செம்மையாக்கணும்னு சொன்னால் அதில் இன்னும் ரிஃபைன் பண்ணி மைன்யூட் டீட்டெயில்ஸை சொல்லணும். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு பிக்சரில் இருக்கிறத பார்த்து வரையும் பொழுதும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். சொல்லும்போதும் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் சொல்லணும். அப்புறம் அதுக்கு என்ன விதமான ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகிறோம், கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இதுக்கு நேரம் எடுக்கும் தான். ஆனால் நேரம் எடுக்கும் பொழுது அது ஆழ்ந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கும். இதுபோல் டீட்டெயில்டாக படிக்கிற ஒரு பழக்கம் ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணணும்னா, பிள்ளைங்களை வகுப்பில் அவங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு மானிட்டரிங் எபிலிட்டியும் அதுக்கு சேர்த்து கொடுக்கும். ஏன்னு சொன்னால், தான் என்ன சொல்கிறோமோ அது சரிதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்கும். யாருக்குமே அது ரொம்ப தேவையானது. ஒரு 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் அது தேவைன்னு இல்லை. ஒரு எல்லா வகுப்புலேயும் படிக்கும் பொழுது தான் சொல்வது சரிதான், சரியா சொல்லணுமா இல்லையா, கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அப்ரோச் காட்டிலும் வித் அட்மோஸ்ட் கிளாரிட்டி டு த பிரிம் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது என்ன செய்யலாம், அவங்க அதை வந்து தொடர்ந்து சொல்ல பழகலாம். அப்படி சொன்னால் அந்த குழந்தைகளை வகுப்பறையிலேருந்து தோற்கடிச்சுக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஆள் வரணும். வேறு வகுப்புலேருந்து வந்தால் தான் அந்த பசங்களுக்கு தோல்வி என்பது தெரியும். அதனால் தோல்வி என்பதை தழுவாமலேயே எப்பொழுதும் வெற்றி மட்டுமே என்ன நம்மக்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு வெற்றியை காண்பதே அது இலக்காக கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்திலும் டீட்டெயில்டு அப்சர்வேஷன் சொன்னாலே அதில் அந்த டீட்டெயில்டு இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இட். அது இல்லாமல் அப்சர்வேஷன் சொல்லும்போது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இல்லாமல் வெறும் சும்மா பார்த்துட்டு வர்றது பேர் அப்சர்வேஷன் இல்லை. அப்போது அப்சர்வேஷன் சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொல்லி கொடுத்து அதில் எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்க்கணும். சரி, இது மாதிரி பார்த்துடுத்து அந்த குழந்தைய என்ன பார்த்ததோ அதில் என்னெல்லாம் பார்த்து சொல்லு தங்கம் அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க சொல்ல துவங்கும். அப்படி சொல்ல துவங்கிட்டால் நிறைய 1-2 ஐட்டம் இல்லை சிலப்போ 4-5 ஐட்டம் கூட மிஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக we need not ridicule the child. மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை அதை எல்லாத்தையும் பார்க்க சொல்லி அதுலேருந்து என்ன விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால் இதை பண்ணோம், இது ஓவர் த பீரியட் அதை பழக்கப்படுத்தினா இந்த பழக்கமே நாளடைவில் செம்மையான ஒரு வழக்கமாக மாறி சிறுவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும். இட் என்ஹான்சஸ் தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இட் பூஸ்ட் தி செல்ஃப் மொரேல் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் இன்னும் கூட விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.